விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், கவர்னர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தல். கோவில் திருவிழாவில் மோதல், இருசக்கர வாகனம் எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவு, அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இரட்டை குடியுரிமை பெற்ற 9 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நீக்கம், சபாநாயகர் செல்வம் தகவல். இனி விரிவான செய்திகள். உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையின் கண் வங்கி சார்பில் 39வது தேசிய கண்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கில் இன்று நடைபெற்றது. புதுவை கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்தானத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்படுவோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் எழுவதனி, கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், அரவிந்தர் கண் மருத்துவமனையின் சமுதாய விழிப்புணர்வு திட்ட தலைவர் மருத்துவர் தயாகர் யாதெல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்திருப்பதாகவும் 45 வயது முதல் 65 வயதுடையவர்கள் கண் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவதாகவும் சர்க்கரை நோய் குறித்த பலருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். கண்தானம், சர்க்கரை நோய், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்தும் உறுப்புதான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடு எங்கிலும் உள்ள ஏழைகளுடன் சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலில் இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை ராஜா நகரில் ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் திருவிழாவை ஆண்டுதோறும் அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் எடுத்து நடத்துவது வழக்கம். இந்நிலையில் இந்த கோவில் திருவிழா நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவை நடத்தியுள்ளனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பத்மநாபனை திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே திருவிழாவின் ஒரு பகுதியாக பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது. விடியற் காலை 3 மணியளவில் மது போதையில் வந்த பத்மநாபன் மற்றும் அவரது நண்பர்கள் திருவிழாவில் தகராறு செய்துள்ளனர். தங்களை அழைக்காமல் எப்படி திருவிழாவை நடத்தலாம் என கூறி அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். திடீரென்று பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளரான ஜோசப் என்பவரது இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வருவதை அறிந்த அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து போலீசார் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவு என்று அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கு முதல் 100 யூனிட்டுக்கு 45 பைசாவும், 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு 1 யூனிட்டிற்கு 40 பைசாவும் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் 2024ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி முதல் இந்த நிதியாண்டில் நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் 201 முதல் 300 யூனிட் வரை நிர்ணயித்த கட்டணமான யூனிட்டிற்கு 6 ரூபாயும், 300 யூனிட்டிற்கு மேல் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் யூனிட்டிற்கு 7 ரூபாய் 50 காசும் அப்படியே தொடரும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 100 யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 50% அரசு மானியம் தொடரும். இதேபோல விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும். புதுச்சேரியில் 300 யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் 7 ரூபாய் 50 காசுகள் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 300 யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகப்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு 9 ரூபாய் 65 காசும், 400 யூனிட்டுகளுக்கு மேல் 10 ரூபாய் 70 காசும் வசூலிக்கப்படுகிறது. எனவே புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கு மின் கட்டணம் அண்டை மாநிலத்தை விட மிக குறைவாக உள்ளது. இந்த தகவலை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை பெற்ற 9 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண்டுதோறும் 250 மருத்துவ மாணவர்கள் படிப்பிற்கான உத்தரவு உள்ளதாகவும் இதில் புதுவை காரைக்காலை சேர்ந்த 64 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார்.
அந்த வகையில் இரட்டை குடியுரிமையில் மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்வதாக வந்த புகாரை அடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பரிந்துரையில் என்எம்சி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதில் இரட்டை குடியுரிமை பெற்ற 9 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையை சேர்ந்த 60 மாணவர்களின் சேர்க்கை இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், புதுவையை சேர்ந்த 53 மாணவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளதாகவும் 4 பேரின் சான்றிதழ்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் பரிசீலனையில் உள்ளதாகவும், எனவே அவர்களும் கல்லூரியில் சேர்வது உறுதி என்றார். இதற்கு உறுதுணையாக இருந்த கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமை தாங்கினார். அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்தார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உறுப்பினர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் 2 கட்டமாக நடத்தி அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் சுமார் 2 லட்சம் உறுப்பினர்களை பாஜகவில் சேர்ப்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய மாநில அரசின் திட்டங்களை எடுத்து கூறி பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. வீட்டு வரி, தண்ணீர் வரி, குப்பைகளுக்கான அபராத வட்டிகள் மற்றும் கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சாலைகள், வாய்க்கால்கள், பாதாள சாக்காடை பணிகளை அரைகுறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தரமானதாக வழங்க வேண்டும். தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் சதீஷ் பெருமாள் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தை மாநில செயலாளர் சலீம் தொடக்கி வைத்தார். நிர்வாகிகள் கோவிந்தசாமி, ஜெயகுரு, சரவணன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். குண்டு தாங்கி ஐயனாரப்பன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடியில் அருள்மிகு சுந்தர விநாயகர், முத்துமாரியம்மன், பூரணி பொற்களை உடனுரை குண்டு தாங்கி ஐயனாரப்பன் ஆலயம் உள்ளதா. இந்த ஆலயத்தின் ஆவணி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி ஐயனார் கோவிலில் பந்தக்கால் நடுதல் மற்றும் கன்னிமாரம்மனுக்கு பொங்கலிடுதலுடன் தொடங்கியதா. தொடர்ந்து ஐயனாரப்பனுக்கு கொடியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. செடல் தரித்தல், சாகை வார்த்தல், கழுமரம் நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அருள்மிகு பொற்களை பூரணி உடனுரை ஐயனாரப்பன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குதிரை விடுதல், பூரணி பொங்கலிடுதல், பொற்களை பூரணி உடனுரை கொண்டு ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனாரை தரிசித்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் 17 வயதுடைய பெண் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடையிலான முடிகளை ஜிம் மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் அருகில் ஜெம் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 17 வயதுடைய பெண் ஒருவர் கடும் வயிற்று வலியின் காரணமாக வந்துள்ளார். அப்போது அவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை கண்ட மருத்துவர்கள் அது தொடர்பாக ஆய்வு செய்தனர். அப்போது அது முடிப்பந்து என்பது தெரிய வந்தது. அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் விசாரித்த போது தன் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பான்பு அந்த பெண்ணுக்கு இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடனடியாக அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர்.
சுமார் 90 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் சுற்றியுள்ள திசுக்களுக்கு சேதத்தை குறைக்கும் அதே வேளையில் விரிவான மற்றும் எச்சரிக்கையாக 1.5 கிலோ முடிப்பந்து எடுக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அந்த பெண்ணின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து 3வது நாளில் இருந்தே வழக்கமாக உணவை உண்ண தொடங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவல்களை ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை மருத்துவர் சசிகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுவை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அமாவாசை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கல்வே பங்களா, கோவிந்த சாலை, ஜெயராம் ஹோட்டல் எதிரே அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். முதலமைச்சர் விருது பெற்ற தன்னார்வலர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூரில் சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் இரத்த உறவுகள் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஜெயராஜ், ராம்குமார் ஆகியோர் கடந்த சுதந்திர தினத்தன்று தமிழக அரசின் விருதுகளை பெற்றனர். இதில் தன்னார்வலர் ஜெயராஜ் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினால் மாநில இளைஞர் விருதையும் 1 லட்சம் ரூபாய் காசோலையையும் பரிசாக பெற்றார். தன்னார்வலர் ராம்குமார் கடலூர் மாவட்ட ஆட்சியரின் கரங்களால் பசுமை முதன்மையாளர் விருதினை பெற்றார். இவர் ஏற்கனவே தமிழக முதல்வரின் மாநில இளைஞர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு திண்டுக்கல்லை சேர்ந்த சமூக ஆர்வலர் பால் தாமஸ், கடலூர் அன்பரசன் ஆகியோர் தமிழ்நாடு புதுவை இளைஞர் பாராளுமன்றத்தின் சார்பில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். திண்டுக்கல்லில் இருந்து கடலூர் வருகை தந்த சமூக ஆர்வலர் பால் தாமஸுக்கு கடலூர் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் பாராளுமன்ற அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவர் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொண்டு வரும் சமூக பணிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் பணியில் சமூக ஆர்வலர் பால் தாமஸ் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சரின் பிறந்த நாளையொட்டி அவருடைய ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கூனிச்சம்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இலவச புடவை மற்றும் வேட்டி சட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவையையும் ஆண்களுக்கு வேட்டி சட்டைகளையும் வழங்கினார். முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூனிச்சப்பட்டு சீனு ரெட்டியார் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். பத்ம விருதிற்கு தயாரானவர்களை தேர்வு செய்யும் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் கேசவன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நேற்று தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அண்ணா சாலையில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை நேரு வீதி, கேண்டீன் வீதி வழியாக வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் அவர்கள் தடுப்பை மீறி செல்ல முயன்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் சிலர் மீது 170 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆச்சாரியா சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர்.
புதுவை ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியில் மாணவர் தேசிய விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் நிர்வாக இயக்குனர் அரவிந்தன் ஆலோசனையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளி முதல்வர் காயத்ரி ஏற்புரையாற்றினார். விளையாட்டு துணை இயக்குனர் செந்தில்குமரன் விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். ஆச்சாரியா மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சரவணன் விழாவினை சிறப்பித்தார். விழாவிற்கான பணிகளை பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கார்த்திகேயன், பிரவீன்குமார் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆசிரியர் ஓவியா தொகுப்புரையாற்றினார். விழாவில் கலை நிகழ்ச்சிகளாக சிலம்பம், யோகா, மல்லர்கம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை மாணவர்கள் சிறப்பாக நடத்தி காட்டினர். பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். Parents and my dear students of this great institutions, happy evening to all. First of all, I would like to thank the management. Everyone give them a big round of applause. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். கவர்னர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தல். கோவில் திருவிழாவில் மோதல், இருசக்கர வாகனம் எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவு, அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இரட்டை குடியுரிமை பெற்ற 9 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நீக்கம், சபாநாயகர் செல்வம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.